Hello students, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா an introductory approach of energy conservation. சரிங்களா? ஸோ இது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கன்சர்வேஷன் டெக்னிக்கில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனியும் சரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எம்என்சி கம்பெனி இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு 5 சிஸ்டம் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சிஸ்டத்தோட பேர் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கம்ப்ரஸ்டு ஏர் சிஸ்டம், இன்னொன்று வந்து ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் அண்டு பம்பு, ஃபேன். சரிங்களா? அந்த மாதிரி 5 எக்யூப்மெண்ட் தான் என்ன சொல்லுவாங்க எல்லா கம்பெனிலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் எப்படி எனர்ஜி நம்ம சேவ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த கம்ப்ரஸ்டு ஏர் சிஸ்டம்ன்றது என்னென்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு கம்ப்ரஸர், ஸோ நம்ம பைக்குக்கு காத்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கம்ப்ரஸர். அது சும்மா ஒரு ஸ்மால் சைஸ், கம்பெனி சைஸில் பார்க்கும்போது பெருசாக என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 150 kg வரைக்கும் நம்ம கம்ப்ரஸர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குன்னா ஒரு மோட்டர் இருக்கும், சைடில் ஒரு வீல் இருக்கும். ஸோ அதோட பெல்ட் கப்புள் பண்ணி மோட்டர் ரன் பண்ணாங்கன்னா அப்படின்னா அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும். அதில் வந்து ஒரு பிஸ்டன் கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சிலிண்டருக்குள்ளே இருக்கும். சிலிண்டரில் இன்லெட் ஒன்று இருக்கும். இன்லெட்டில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏரை, லோ ப்ரெஷர் ஏரை வந்து சக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ சக்ஷன் பண்ணி டேங்க்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி ஹை ப்ரெஷரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது கம்ப்ரஸ்டு ஏர் சிஸ்டம். ஸோ இந்த மானிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்ப்ரஸ்டு ஏர் சிஸ்டத்தை 2 இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு, ஸோ ஏதாவது டஸ்ட்டு தூசி மானிக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்அப் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸோ கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்காண்டி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்கணும்னா கம்ப்ரஸ்டு ஏர் சிஸ்டத்தில் எப்படி எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு லீக்கேஜும் டேங்க்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐடென்டிஃபை பண்ணி அதை உடனே ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து வேஸ்டேஜ் ஆகும், சேவ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், மோட்டர் ரன் ஆகிட்டே இருக்கும், எலக்ட்ரிசிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் என்ன ஆகும், ஏரும் வந்து வேஸ்டேஜாக லீக்கேஜாக போயிட்டே இருக்கும். ஸோ எனர்ஜி என்ன ஆகும், வேஸ்டேஜாக போயிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் ஏர் சிஸ்டத்தில் ப்ராசஸ் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். 150 150 kg தான் வைக்கணும். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, டேங்க்கை வந்து ஃபில்அப் பண்ணக்கூடாது. ஸோ கெப்பாசிட்டி டேங்க் 150 150 தான் வைக்கணும், 200 200 தான் வைக்கணும், 300 300 kg தான் என்ன செய்யணும் ஃபில்அப் பண்ணணும். இந்த டேங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம என்ன செய்யணும் ஏர் ப்ரெஷரை செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து கம்ப்ரஸர் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் 150 kg வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அந்த கம்ப்ரஸரை வந்து ஏரை வந்து உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே என்ன செய்யணும், கட் ஆஃப் வால்வுன்னு ஒரு வால்வை வச்சுருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ச்சரை கண்ட்ரோல் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும். ஸோ மாய்ச்சர்னா ஏரில் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும், ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், நார்மல் ஏராக உள்ளே கொடுக்கணும். ஏன்னா மாய்ச்சரோட போச்சுன்னா என்ன தண்ணி உள்ளே போய் டேங்கில் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகிரும். அதனால் உள்ளே இருக்கிற ட்ரம் வந்து என்ன செய்யும், துருப்பிடிச்சு ஓட்டையாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த வால்யூம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யணும், ஏரை ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? செகண்டு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் எனர்ஜி என்ன செய்யுது, நம்மளுக்கு மாற்றுது. சரிங்களா? ஒரு லோ ப்ரெஷர் ஏரை வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஏரை கன்வெர்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறது. அதை வந்து டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வந்து என்னவாக இருக்கணும், ஒரு 10% வந்து தேவைப்படும். சரிங்களா? குறைவாக இருக்கும். அதனால் எனர்ஜி வந்து சேவ் ஆகிரும். ஸோ இந்த மானிக்கு இதை வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்புட் வந்து ஹை ப்ரெஷரில் வரும். அப்போ அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காண்டி எல்லா கம்பெனியும் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு என்னது, வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜு, சரிங்க, 2 தான் என்னது ரெஃப்ரிஜரேஷன். இது எதுக்காகனா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் எந்த ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்காண்டி என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெஃப்ரிஜரேஷனில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் என்னது, இந்த டயக்ராம் தான் வந்து ரெஃப்ரிஜரேஷன். இதில் வந்து லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ரவுண்டாக இருக்குது வந்து கம்ப்ரஸர். சரிங்களா? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் வேப்பர், ஹை ப்ரெஷர் சைடு கண்டென்சர் அப்படின்னு இருக்கும். மேலே அவுட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், லோ ப்ரெஷர் வேப்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 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 கம்ப்ரஸர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்ப்ரஸருக்குள்ளே தான் என்ன இருக்கும், ஃப்ரீ அண்ட் கேஸ் வந்து உள்ளே ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ் என்ன இருக்குன்னா லோ ப்ரெஷரில் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி என்ன செய்யும், ஒரு லோ ப்ரெஷர்லேருந்து இந்த எவாப்பரேட்டர் டியூப் வெளியே என்ன செய்யும் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த எவாப்பரேட் வெளியே போகக்கூடியது. சரிங்களா? எவாப்பரேட்டர்ன்றது என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டோர் யூனிட் சொல்லுவோம். ஏசியில் வந்து இண்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட் இருக்கும். இண்டோர் யூனிட் தான் என்னது இந்த எவாப்பரேட்டர். அது என்ன செய்யும்னா லோ ப்ரெஷரில் இருக்கனால அது வந்து என்ன ஆகும், அதிகமான கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதை வந்து என்ன செய்வாங்க,
உள்ளே இருக்க அந்த ரூமாக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ உள்ளே இருக்க ஹீட்டை பூரா என்ன செய்யும், அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு சரிங்களா கூலிங் தன்மை என்ன செய்யும், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஹீட் அப்சர்வ் பண்ணதில்ல, அந்த அப்சர்வ் பண்ணி வெளியே வரக்கூடியது எக்ஸ்பான்ஷன் வால்வு மூலிமா எங்கே போகும், நேராக திருப்பி கண்டென்சர் போய் திருப்பி அகைன் அந்த ஹீட் ஆகப்பட்டதை திருப்பி கூல் பண்ணி திருப்பி ரீசர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அனுப்பக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் வந்து கேஸாக இருக்கும், அதை வேப்பரைஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு மோட்டார் மூலிமா கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யுது, கூலிங் கேஸாக வெளியே செயல்படுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெஃப்ரிஜரேஷன் எனர்ஜி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெஃப்ரிஜரேஷன் பயன்படுத்தாமல் நம்ம இருக்க முடியாது. லோடை வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லை குறைக்கலாம். ரெஃப்ரிஜரேஷன் டெம்பரேச்சரை அதிகரிக்கலாம், ஆனால் பட் நம்மளுக்கு தேவை வந்து ரெஃப்ரிஜரேஷன் வந்து வேல்யூ வந்து ரொம்ப மைனஸில் இருக்கணும். ஏன்னா கூலிங்னால என்னது டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கணும். ஸோ ரெஃப்ரிஜரேஷன் பிளான்ட் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எனர்ஜி சேவ் பண்ணலான்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய கண்டென்சர் மற்றும் எவாப்ரேட்டர் இருக்கும்ல, மேலே இருக்கிறது எவாப்ரேட்டர், கீழே இருக்கிறது கண்டென்சர். இந்த ரெண்டுலேயும் உள்ள லெவல் என்ன செய்யணும், ரெஃப்ரிஜரேஷன் டெம்பரேச்சர் லெவலை அந்த மேலே இருக்கக்கூடிய எவாப்ரேட்டர் மற்றும் கண்டென்சர் ரெண்டையும் என்ன செய்யணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக நடக்கும். எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல் இருந்தால் என்ன செய்யும், ரெஃப்ரிஜரண்ட் வந்து என்ன செய்யும், எனர்ஜி வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். லீக்கேஜ் ஆகிட்டே இருந்தால் அது வெளியே என்ன செய்யும், அந்த ஃப்ரீயான் கேஸ் ஆகப்பட்டது வெளியே போயிடும். சரிங்களா. ஸோ கண்டென்சரில் பார்த்தீங்கன்னா கூலிங் டவர் ஆகியவற்றில் ஏர் ஃப்ரீ சர்க்குலேஷனாக இருக்கணும். ஸோ கண்டென்சர்லேயே என்ன இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா, கண்டென்சர் வந்து வெளிப்பகுதியில் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, ஏசியோட அவுட்டர் யூனிட் வந்து மேலே என்னது வீட்டுக்கு வெளியே வச்சுருப்பாங்க. அதில் வந்து அட்மாஸ்பியர் ஏர் பட்டு என்ன செய்யும், அந்த ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஹீட்டை பூரா அதை அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது கூலிங்காக மாற்றிடும். சரிங்களா. ஸோ இந்த ஹீட்டிங் மற்றும் கூலிங் இரண்டும் ஒரே நேரத்தில் ரன் ஆவதை உறுதி செய்ய வேண்டும். ரெண்டுமே ஒரே இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஹீட்டும் ஆகிட்டு இருக்கணும், அங்கிட்டு கூலிங் ஆகிட்டு இருக்கணும். எவாப்ரேட்டரில் கூலிங் ஆகும், கண்டென்சரில் கூலிங் ஆகிட்டு இருக்கும், எவாப்ரேட்டரில் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ் வந்து என்ன செய்யணும், கம்ப்ளீட்டாக டோர் க்ளோஸ்டு செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்துருக்கோம். டோர் க்ளோஸ்னால் என்னது, கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மணிக்கு பார்த்தோம்னா தான் என்ன ஆகும், எனர்ஜியை நம்ம சேவ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளோட்டிங் ப்ரெஷர் ஹெட்டு. சரிங்களா. ஃப்ளோட்டிங் ப்ரெஷர் ஹெட்டை வந்து யூஸ் பண்ணி பண்ண வேண்டும். ஃப்ளோட்டிங் ஹெட்னா என்னென்னா, இது எவ்வளோ தூரத்துக்கு லெவல் இருக்குது, ஃப்ரீயானோட எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. கண்டென்சரோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, சீக்கிரமாக கூலிங் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு அதிகப்படியான எனர்ஜி வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கண்டென்சர் காயில் இருக்குல்ல, அந்த காயிலாம் அந்த கம்ப்ரஸர் உள்ள காயிலை தான் கண்டென்சர் காயில்லாம் அந்த சுருளாக இருக்குது பார்த்தீங்களா, எவாப்ரேட்டர்லையும் கண்டென்சர்லையும் ரெண்டையுமே என்ன செய்யணும், க்ளீனிங்காக வச்சு காப்பர் வந்து க்ளீனாக இருக்கணும். சரிங்களா. அந்த எவாப்ரேட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணும், ப்ராசஸை வந்து செட் பண்ணி வச்சுருக்கணும். இவ்வளோ தூரம் எவாப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எவாப்ரேட்டரில் எக்ஸ்பான்ஷன் வால்வில் வச்சுருப்பாங்க. சரிங்களா. ஸோ அது மெயினாக ஃப்ரீயான் கேஸ் எதில் ஏற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸரில் உள்ள ஏற்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீயான் கேஸோட நேம் வந்து N22 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயான் கேஸோட நேம் என்னது, N22 அப்படின்றத உள்ள இந்த கம்ப்ரஸருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா. அப்போ லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் என்ன செய்யுது, இந்த கம்ப்ரஸர் வந்து சேஞ்ச் பண்ணுது. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லோடு என்னென்னு பார்த்தோம்னா பம்பு தான். சரிங்களா. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பம்பு, அந்த பம்ப் என்னென்னா ஒரு ஹைட்டை பொறுத்து என்ன சொல்லுவாங்க, பம்பை சூஸ் பண்ணுவோம். ஹைட்டுனா என்னென்னா, நம்ம வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டி கட்டி போகணும்னு வச்சுக்கோங்களேன், தொட்டிலேருந்து தண்ணி ஏற்றணும், அப்போ எங்கே ஏற்றணும், ஏற்றி கொண்டு வந்து நேராக மேலே டேங்க்குக்கு ஏற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து பம்பு வந்து ஒரு பம்பு வந்து ஹெட்டை பொறுத்து சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த சென்ட்ரிஃபிகல் பம்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும், நார்மல். அடுத்து வந்து நார்மல் பம்புன்னு ஒன்று இருக்கும். சென்ட்ரிஃபிகல் பம்ப் என்ன செய்யும்னா, நம்மளுக்கு தண்ணியை வந்து என்ன செய்யுது, ரைட் சைடில் பாருங்களேன், இந்த மோட்டரில் வந்து ரைட் சைடில் ஒரு ஹோல் இருக்கும், மேலே ஒரு டாப்பில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற ஹோல் தான் என்னது, தண்ணியை உள்ளே சக்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த மேலே இருக்கிற ஹோல் வந்து என்னது, தண்ணியை டெலிவரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரிஃபிகல் பம்ப் போகிறனால என்ன ஆகும்னா, தொட்டியில் இருக்க தண்ணியை மடன்னு மேலே டேங்க்குக்கு ஏற்றிடும். அதனால் இதுக்கு பேர் என்னது, சென்ட்ரிஃபிகல் பம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பம்ப் என்னென்னா, டிபெண்டிங் அப்பான் தி ஹெட்டை பொறுத்து, எவ்வளோ உயரத்துக்கு நம்ம ஏற்றுறோமோ அதை பொறுத்து பம்ப் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 ஹெச்பியாக இருக்கலாம், 0.5 ஹெச்பியாக இருக்கலாம், 2 ஹெச்பியாக இருக்கலாம், இல்லைனா சப்மர்சிபிள் பம்பாக இருக்கலாம். இந்த மாதிரிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்த பொறுத்து
அந்த பம்பை வந்து என்ன செய்வாங்க, சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சரி, இந்த பம்பில் நம்ம எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹையஸ்ட்டு ஹெட்டாக இருக்குது, அந்த இடத்துல லோயஸ்ட்டு ஹெட் மோட்டர் போட்டோம் அப்படின்னா எனர்ஜி என்ன ஆகும், நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ லோயஸ்ட் ஹெட்டாக இருக்குது, அதில் ஹையஸ்ட்டு மோட்டர் பம்ப் உள்ள ஹையஸ்ட்டு டிரைவிங் பம்ப் உள்ள மோட்டரை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆயிரும், எனர்ஜி வந்து சீக்கிரமாக சேவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த எனர்ஜி வந்து அடுத்தது எப்படி சேவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பம்ப் தேவையில்லாத போது ஷட் பண்ணி வச்சுறது நல்லது. ரைட்டா? இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, பம்பில் உள்ள கீழே இந்த கிளாண்டுன்னு மோட்டர் ஃபிட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த கிளாண்டு வந்து என்ன செய்யணும், இறுக்கமாக இருக்கான்னு சொல்லி, என்னது டைட்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா, பம்போட இம்பல்லர்னால் என்ன, உள்ள ஒரு வீல் மாணிக்கு இருக்கும். அந்த 2 ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் ஒரு சென்டரில் ஒரு ஓட்டை, மேலே ஒரு ஹோல் இருக்கா, இந்த 2 ஹோல்லையுமே வந்து நடுவில் வந்து ஒரு வீல் மாணிக்கு இருக்கும் உள்ள, அதுதான் மோட்டரோட சாஃப்டோட கப்பலாக இருக்கும். அந்த வீலுக்கு பேர் என்னது, இம்பல்லர்னு சொல்லுவாங்க. இம்பல்லர் மற்றும் சீல் ஆகியவற்று கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சீல்டுனா என்னது, இந்த பாக்ஸ் மேலே அந்த கப்பல் பண்ணியிருக்காங்களா, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் என்னது, சீல்டு. ரெண்டுக்குள்ள கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் கிளியரன்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா என்னாகும், அந்த வீல் வந்து உரசிக்கிட்டே ஓடும், அதனால் சரியான பம்ப் வந்து நம்மளுக்கு ஒர்க் நடக்காது. ஸோ இந்த மோட்டார் டிரைவ் அண்டு பெல்ட் டென்ஷன் இதெல்லாம் கப்ளிங் அலைன்மெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி பம்பை வந்து என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும். சரிங்களா? ரிப்பேர் இருந்தால் உடனே என்ன செய்யணும், பம்பை மாற்றிடணும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நிறையா பார்க்கணும். இன்கேஸு கிளாண்ட் ஸ்டீல், அந்த கீழே ஃபிட் பண்ண சீல் வந்து அந்த சீல் வந்து என்ன கூடாது, சரியாக இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல் சீல் வந்து என்ன செய்யணும், ப்ரொவைட் பண்ணிடணும். ஃப்ளோ ரேட் வந்து சரியானது இருக்கா, ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இம்பலரை மாற்றணும். இது வந்து இந்த மோட்டரில் ஒரே ஒரு இம்பலர் இருக்கும். நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா போர் மோட்டார், அதில் வந்து என்னென்னா ஒரு மல்டி ஸ்டேஜ் இம்பலர் இருக்கும். மல்டி ஸ்டேஜ்னால் என்னது, ஒரு 10-15 இருக்கும். ஒரு இம்பலரும் என்ன செய்யும், தண்ணியை கொஞ்சமாக தள்ளி ஹை ப்ரெஷரில் நம்மளுக்கு இருக்க ஒரு இம்பலருக்கும் ஒரு ஹைட் இருக்கும். அது மொத்தம் 10 இம்பலர்னால் 10 இம்பலர் இன்ட்டு அந்த ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறது ஹைட்டை பொறுத்து, டெப்த் ஆஃப் தி வாட்டர் அப்சர்வன் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு தி டேங்க் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோ ஆழத்துலேருந்து எடுக்கிறோம், எவ்வளோ உயரம் கொடுக்குறோம் அப்படின்றத என்னது, பம்புன்றது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க என்னென்னா ஃபேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சு நூல் திரிக்கிற மில் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், இந்த மாதிரிக்கு ஒரு ஃபேன் இருக்கும். அது என்ன செய்யணும், வேஸ்டேஜ் ஆகக்கூடிய பஞ்சை பூரா என்ன செய்யும், கலெக்ட் பண்ணி என்ன செய்யும், ஒரு துணி வழியை இந்த மோட்டருக்கு சப்ளை பண்ணிடும். அந்த சப்ளை ஆனது பஞ்சு என்ன செய்யும், நேராக வெளியே டெலிவரி பண்ணிடும். அந்த பஞ்சு என்ன செய்யும், வெளியே டெலிவரி பண்ணிடும். சரிங்களா? அந்த டெலிவரி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யாதுன்னா, எக்ஸ்ட்ரா ஆஃப் பஞ்சு எதுவுமே இருக்காது. இந்த பம்பு என்ன செய்யும்னா, அந்த ஃபேன் என்ன செய்யும்னா, இது வெளியே என்ன செய்யும், அதிகப்படியான ஏரை உள்ளே வாங்கி வெளியே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷ் படமாக பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அந்த ஹீரோவும் சண்டை போட்டிருப்பாங்க. அதில் வந்து என்ன செய்யும், அந்த ஹீரோ வந்து அந்த ஃபேன் ஓடி என்ன செய்யும், ஃபுல்லாக இழுத்துரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அங்கிட்டு வெளியே ஆளை வெளியே கட் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னென்னா, அதுக்கப்புறம் டஸ்ட்டு கலெக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எதுக்காண்டி இந்த மாதிரி கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஃபேன் வச்சுருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பஞ்சை, சரிங்களா, வேஸ்டேஜாக வரக்கூடிய பஞ்சை என்ன செய்யும், இது வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஹோல் சென்டர் ஹோல் பார்த்தீங்கன்னா பெருசாக, அது வழியே கலெக்ட் பண்ணி மேலே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, அது வெளியே என்ன செய்யும், டெலிவரி பண்ணிடும். ஸோ அந்த பம்ப் வந்து ஒரு ஃபேனும் வந்து ஒரு இடத்துக்கு பொறுத்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, இதை பூரா நம்ம எப்படி நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பம்பில் உள்ள காம்போனண்ட்டை வந்து பழுதாவது என்ன செய்யணும், டேமேஜ் ஆகிறத தடுத்துடணும். சரிங்களா? ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து என்ன செய்யணும், பார்த்துருக்கணும். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் ஃபால்ட் ஏற்படுறதுக்கு முன்னாடி அது ஃபால்ட் ஆகிருமா அப்படின்றத செக் பண்ணணும், நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பெல்ட் ட்ரைவில் அடிக்கடி என்ன செய்யணும், செக் பண்ணணும். ஏதாவது கிராக்ஸ் இருக்கா, அப்படி இருந்தால் பெல்ட் என்ன செய்யணும், முன்னாடியே நம்ம மாற்றிடணும். லூப்ரிகேஷன் தேவைப்படுற இடத்துல என்ன செய்யணும், லூப்ரிகேஷன் ப்ரொவைட் பண்ணிடணும். ஏன்னா மோட்டரோட பேரிங்கில் பார்த்தீங்கன்னா கிரீஸ் இருக்கும். அந்த கிரீஸ் வந்து என்ன செய்யணும், சில சமயம் ட்ரை ஆயிரும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும், லூப்ரிகேஷன் அப்பப்போ ப்ரொவைட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது எனர்ஜி சேவிங் வந்துடும். சரிங்களா? ஃபேன் ஏற்படக்கூடிய பேரிங் நாய்ஸ் ஏற்படும், வைப்ரேஷனால் சரியாக ஃபிட் பண்ணாமல் இருக்கும். அதை வந்து அந்த 2 நாய்ஸ் என்ன செய்யணும், சரி செஞ்சோம்னா எனர்ஜி வந்து சேவ் ஆகும். ஃபில்டர் சுத்தம் செஞ்சதை என்ன செய்யணும், ரெகுலராக கிளியர் பண்ணிட்டே இருக்கணும். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா போடும்போது பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும், அது வந்து நச்சுத்தன்மையை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லதை நம்மளுக்கு உள்ளே கொடுக்கும். ஸோ அந்த ஃபில்டர் இப்போ நச்சுத்தன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கூட என்ன ஆகும், மேலே டெபாசிட் ஆகிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து டக்ட் ஒர்க் அப்படின்னது
ஒரு பள்ளமான்னு தோண்டியிருப்பாங்க. அதில் வந்து என்ன செய்யும், நம்ம டக்டுன்னு என்னென்னா நம்ம ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. எலக்ட்ரிக்கல் லேபில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ட்ரென்ச் மாதிரி ஒரு பாதம் சாக்கடை மாதிரி தோண்டியிருப்பாங்க. நீளமாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு சிமெண்ட் மூடி போட்டு மூடியிருப்பாங்க. அது வந்து என்னது, டக்டுன்னு சொல்லுவாங்க. அதிக நேரம் ஃபேனை ஓட விடாமல் என்ன செய்யணும், ஃபேன் டஸ் நாட் ஒர்க் அப்படின்னு என்னதுன்னா, ஃபேனை வந்து என்ன செய்யணும், அதிக நேரம் ஓட விடாமல் சிறிது நேரம் என்ன செய்யணும், ஆஃப் செஞ்சுருந்தோம்னா அதோட லைஃப் வந்து என்ன ஆகும், கூடும். ஏன்னா இல்லைனா ஃபேன் என்ன செய்யும், ஓவராக ஹீட் ஆகும். அதனால் நம்மளுக்கு ஃபேனோட லைஃப் டைம் குறையும். அந்த ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அதிகமான கரண்ட் எடுக்கும். அதனால் எனர்ஜி வந்து நிறையா வேஸ்டேஜ் ஆகும். பேலன்சிங் கிளாம்ப். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபேனை வந்து என்ன செய்யணும், கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது பேலன்சிங் கிளாம்ப்ன்றது என்னென்னா கரெக்டாக என்ன செய்யணும், அந்த ஏர் ஃப்ளோ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். மேலே ஃபேன் பார்த்தீங்கன்னா சரியாக ஃபிட் பண்ணாமல் இருந்தால் என்ன செய்யும், கடை அடிச்சுட்டே இருக்கும். அதனால் ஸ்லோ ஸ்பீடாகும். அதனால் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும், எனர்ஜியும் அதிகமாக செலவழியும். சரியா. ஃபேன் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு என்னதுன்னா வேரியபிள் ஸ்பீட் மோட்டரில் பொறுத்தப்பட்டிருக்கும். நம்ம பார்த்தோன்னா ஒரு சுவிட்சாக அமுக்குவோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு சுவிட்சு, செகண்ட் சுவிட்சு, தேர்ட் சுவிட்சு. ஸோ இதில் பூரா என்ன ஆகும்னா ஃபஸ்ட் சுவிட்சில் அமுக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி வந்து வேஸ்டேஜாக போகும். ரெசிஸ்டன்ஸில் ஹீட்டாக வேஸ்டேஜ் ஆகிரும். செகண்ட் என்னது, வேஸ்டேஜாக போயிடும். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், தேர்ட் சுவிட்சில் போட்டு என்ன செய்யணும், எனர்ஜியை பூரா யூட்டிலைஸ்ட் எனர்ஜியாக மாற்றிடணும். சரிங்களா. அவுட் டேட்டட் எக்யூப்மெண்ட் என்னென்னா, ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அது வந்து என்ன செய்யணும், சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு பார்க்கணுன்னு இருக்கும். அந்த டேட்டுக்குள்ளே என்ன செய்யணும், நம்ம கரெக்டாக வந்து பீரியடாக செக் பண்ணி சர்வீஸ் பண்ணிடணும். ஓவர் சைஸ் மோட்டரை வந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு தேவையான இடத்துல எந்த சைஸ் மோட்டர் நம்ம ஃபிட் பண்ணணுமோ அந்த சைஸ் மோட்டரை தான் ஃபிட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா அதிகப்படியான சைஸ் மோட்டர் போட்டோம்னா எனர்ஜி வந்து அதிகமாக வேஸ்டேஜ் ஆகும். லோக்கல் வென்டிலேஷன் அப்படின்னதுன்னா காற்றோட்டமான இடத்துல என்ன செய்யணும், எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் வைக்கணும். ஸோ இது ஃபுல்லாக என்னென்னா அண்டர் தி எனர்ஜி சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா. எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்கு இதை ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் நல்ல எனர்ஜி வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். சரிங்களா. ஸோ எதுக்காக நம்ம இந்த வந்து கன்சர்வேஷனில் வந்து இந்த டாபிக் எனர்ஜி சேவிங் கொண்டு வந்துருக்காங்கன்னா, கன்சர்வேஷனோட அனதர் நேம் என்னென்னா எனர்ஜி சேவிங். சரிங்களா. எனர்ஜி சேவிங்கிறது நம்மளுக்கு புரியட்டும். கன்சர்வேஷனோட அனதர் நேம் என்னது, எனர்ஜி சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பம்பு, பெல்ட் ட்ரைவ்ஸு, லூப்ரிகன்ஸு, ஃபேனு, ஃபில்ட்ரு, டக்ட் ஒர்க்கு, ஃபேன் டஸ் நாட் ஒர்க்கு, பேலன்சிங் கிளாம்ப்பு, ஃபேன் ஃப்ளெக்சிபிலிட்டி, அவுட்டேட்டட் எக்யூப்மெண்ட், ஓவர் சைஸ் மோட்டார், லோக்கல் வென்டிலேஷன் சிஸ்டம், இதை ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா. பெட்டர் எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும், கன்சர்வேஷன் நடக்கும், எனர்ஜி சேவிங் பண்ணலாம், நிறையா சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் எனர்ஜி சேவ் பண்ணுறதுனால நமக்கு காஸ்ட்டு மிச்சமாகும், எக்யூப்மெண்ட்டோட லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. இதே என்னது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோம். சரிங்களா. இதோட இந்த டாபிக் வந்து இதோட 5th யூனிட் முடியுது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. க்ரீன் ஹவுஸ் சிஸ்டம்னா இந்த சோலார் பிளான்ட் பார்த்திங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இல்லை விண்டு மில்லில் யூஸ் பண்ணுவாங்க. பவர் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஷாப்பிங் மால்ஸில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி இதை பூரா யூஸ் பண்ணுறாங்க. மைன்ஸ் நிலக்கரி சுரங்கத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. சாக்கடை நீர் சுத்திகரிப்பு நிலையம் நம்ம பார்த்திங்கன்னா சாக்கடையை வந்து க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை என்ன செய்கிறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க. அதுலேயும் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. பயோகேஸ் உற்பத்தி நிலையம்னா என்னது, பயோகேஸ் தயாரிக்கிற இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகுது. எனர்ஜி சேவிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா. ஸோ இது பூரா என்னது அண்டர் தி மொத்தம் வந்து இந்த 7 8 அப்ளிகேஷன்லையும் என்ன செய்கிறாங்க, இது யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே நம்ம வந்து நவடேஸில் எல்லா கம்பெனிகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இதனால தான் என்ன செய்யும் 5 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா. எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணாலும் 5 இயர்ஸ். சைரி, சைட்டான், சைசு, சைகிட்ஸு, சிட்ஸுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 எஸ்ஸோட மீனிங் என்னென்னா சீர்படுத்தல், நிலைப்படுத்தல், ஒழுங்குபடுத்தல், வடிவுபடுத்துதல், அடுத்து என்னது கடைசியாக வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த மொத்தம் என்ன சொல்லுவாங்க, 5 இது சொல்லுவாங்க. இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி சேவிங்ஸ் கிடைக்கும். சரிங்களா. சரி, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். சரியா. இதோட இந்த என்ஜாய்மெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த என்ஜாய்மெண்ட்டோட ரிவிஷன் பார்ப்போம். ரைட்டா. தேங்க்யூ.